முந்தைய காங்கிரஸ் யுபிஏ ஆட்சியில் இளைஞர்கள் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வந்தனர். ஆனால் தற்போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திரும்பும் திசையெல்லாம் உருவாகியிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வது மட்டுமின்றி மத்திய அரசு இளைஞர்களை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு தொடர்ந்து ஊக்குவித்து வருகின்றது. இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இந்த நிலையில் மத்திய அரசு பணிகளுக்காக தேர்வான 71,000 பேருக்கு காணொலி காட்சி வாயிலாக ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கினார். அதன் பின் அவர் பேசியதாவது: முன்பு கிராமப்புற தலித், பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு மொழி பெரும் தடையாக கிடந்தது. ஆனால் இன்று தாய்மொழியில் பாடங்களை கற்பிக்கவும் தேர்வுகளை நடத்தவும் கொள்கைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். மேலும் 13 மொழிகளில் தேர்வுகளை எழுதுவதற்கு வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறோம். அரசாங்கத்தின் கொள்கைகள் தற்போது கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன என்று பேசினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், இன்று ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டது. உங்களது வெற்றி பிற பெண்களுக்கு நிச்சயமாக ஊக்கமளிக்கும். பெண்களை எல்லா துறைகளிலும் தன்னிறைவு அடையச் செய்வதே எங்களது முயற்சியாக உள்ளது. பெண்களை தடுக்கும் ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிய அரசு உழைத்து வருகின்றது. பெண்களுக்கு 26 வார மகப்பேறு விடுப்பு வழங்குவதற்கான அரசின் முடிவு பெண்களின் தொழில் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவி வருகின்றது. எங்கள் அரசாங்கம் 30 கோடி பெண்களுக்கு ஜன்தன் வங்கி கணக்குகளை திறந்துள்ளது. இது அவர்கள் அரசாங்க திட்டங்கள் நேரடியாக பெறுவதை உறுதி செய்கின்றது என்று கூறினார். மேலும் பேசிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துவது மிக அவசியம். இதை நாட்டின் கல்வித்துறை கடமையாக கொண்டிருக்கிறது. புதிய இந்தியாவை எழுப்ப ஒரு நவீன கல்வி முறை இங்கு மிக அவசியமான ஒன்று. அதனை நாடு தற்போது உணர்ந்திருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையின் வாயிலாக நாடு இப்போது அந்த திசையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. முன்பு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு கல்வி முறை பெரும்பாலும் சுமையாகவே இருந்திருக்கிறது. ஆனால் இன்று மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை அரசாங்கம் வழங்கியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது. நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பணிகளுக்கு தேர்வு நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 50,000 இளைஞர்கள் மத்திய ஆயுதப்படையில் சேர்வதற்கான பணி நியமன கடிதங்களை பெற்றிருக்கின்றனர். மேலும் பெரும்பாலான இளைஞர்களுக்கு விவசாயத்துறையில் வேலை கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அவர்கள் விரும்பிய பணிகளையும் மேற்கொள்ள வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று பேசியிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.